ஹாய், வெல்கம் டு அவர் ஸ்டாக் ராயல் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். டுடே we are going to discuss about gold rate and crude oil price. இந்த வார் வந்திருக்கிறதால இந்த ப்ரைஸில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஆல்ரெடி எம்சிஎக்ஸ் கமாடிட்டியில் கோல்டுடைய ப்ரைஸ் 1 lakh கிராஸ் பண்ணிடுச்சு. க்ரூட் ஆயில் ப்ரைஸ் $77 கிராஸ் பண்ணிடுச்சு. இப்போது மேலே இருக்கிற சார்ட்டை நீங்கள் பார்த்தாவே தெரியும், கோல்டு ப்ரைஸோட ரெசிஸ்டன்ட் லெவல்ஸை நான் போட்டிருக்கிறேன். கவனமாக பார்த்து கரெக்டாக ட்ரேட் பண்ணிங்கன்னா நிறைய பணத்தை அள்ளிட்டு போகலாம். குறிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னா, நான் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது. என்னுடைய யூடியூப் சேனல் எந்த ஸ்டாக்கையும் ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. ஐ கிவ் ஒன்லி சாலிட் அட்வைஸ். ஸோ கோல்டு ப்ரைஸோட ரெசிஸ்டன்ட் லெவல்ஸ், ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா $3462, அதாவது $3462 தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட். இந்த ரெசிஸ்டண்ட்டை கண்டிப்பாக திங்கக்கிழமை அன்னைக்கு உடைக்கும். ஸோ வெயிட் அண்ட் சி, வெயிட் அண்ட் டேக் அ குட் ட்ரேட் ஆன் திஸ் லெவல்ஸ். அண்ட் செகண்ட் ரெசிஸ்டன்ட் $3476, இதையும் கண்டிப்பாக உடைக்கும். தேர்டு ரெசிஸ்டன்ட் $3494, இதையும் கண்டிப்பாக உடைச்சி அடுத்த லெவலான $3506 என்ற ஆல் டைம் ஐயை கண்டிப்பாக இது புதன்கிழமைக்குள்ளே கிராஸ் பண்ணும். யாரெல்லாம் லாங் எடுக்க முடியுமோ அவங்க லாங் ஷார்ட் எடுத்துக்கங்க. ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணாதீங்க, லாங்கை ப்ரிப்பேர் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கோல்டு ப்ரைஸ் இப்போதைக்கெலாம் குறையிற மாதிரிலாம் இல்லை. இட் வில் கோ ஃபார் $3800 லெவலுக்கு இது போகும். $3800 கண்டிப்பாக இது டிம்லிங் ஆகி போகும். பிகாஸ் ஒன்லி ஒன் ரீசன், ஈரான் இஸ்ரேல் வார். இந்த ஈரான் இஸ்ரேல் வாரால் தான் இவ்வளோ ப்ரைஸ் ஏறிட்டுருக்கு. அண்ட் யாரெல்லாம் கோல்டு வாங்க நினைக்கிறீங்க உடனே இப்போ வாங்கிக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சப்போர்ட்டிங் லெவல்ஸ். ஒரு வேளை இந்த ஈரான் இஸ்ரேல் வார் சாஃப்டனிங் ஆகிடுச்சின்னு ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா கோல்டு ப்ரைஸ் டம்ப்ளிங் கீழே வரும்போது நாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும் இல்லையா? அதனால் நம்ம சப்போர்ட்டிங் லெவல்ஸையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா எப்பவுமே கோல்டு ப்ரைஸ்ன்றது ஒரு சப்போர்ட்டிங் லெவல் அங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கிறது நிறைய தடவை பார்த்துருக்கேன். இது எப்படின்னாக்கா $3398, அதாவது $3398 இந்தியன் ரூபாயில் $71,000 ஒரு வேளை ஈரான் இஸ்ரேல் வார் சாஃப்டனிங் ஆனால் வரும். அந்த $73,000 ஒரு சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேலே போனாலும் போயிடும், சொல்ல முடியாது. ஏன்னா வார் இப்போதைக்கு ஓயிற மாதிரி இல்லை. யுக்ரைன் ரஷ்யா வாரும் ஓயிற மாதிரி இல்லை. அதனால் ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன் நிறைய இருக்கிறதால இது ரியாக்ட் ஆகும். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் செகண்ட் சப்போர்ட் $3377, அதாவது $70,000 இந்தியன் மதிப்படி. 8 கிராம் தங்கத்துக்கு சொல்கிறேன், 10 கிராம் தங்கத்துக்கு சொல்லல, அவ்வளோதான் இது. தென் we move on to oil price. The first resistant ஆயிலில் $71 வச்சுக்கலாம். $71 $71 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட். செகண்ட் ரெசிஸ்டன்ட் $76 அண்ட் தேர்டு ரெசிஸ்டன்ட் $78 வச்சுக்கலாம். சம்திங் பாயிண்ட்ஸில் வருது, அது எப்படின்னு சொல்கிறதுன்னு தெரியல, அதனால் நான் எப்படி சொல்கிறேன். இதுவும் அதே ரீசன் தான். ஆயில் இம்போர்ட்லாம் பாதிக்கும். இதில் ஆயில் ப்ரைஸஸ்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணுற கம்பெனிக்கு தான் லாபம். வாங்கி செல் பண்ணுற கம்பெனிக்கு இதில் லாபம் இல்லை. அது ஒரு தனி வீடியோவாக நான் சாயந்தரம் போல் போடுறேன். வாட்ச். அந்த லாபம் அடைய போகிற கம்பெனிகள்லாம் எது, லாபம் நஷ்டப்படுற கம்பெனிகள்லாம் எதுன்ற ஒரு தனி வீடியோ போடுறேன். அது இந்தியன் பேஸ்டு வீடியோ தான், நீங்கள் எல்லாம் பார்த்து பலனடைங்க. ஸோ ஆயில் ப்ரைஸ் கடந்த கொரோனாக்கு அப்புறம் இப்போ தான் ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுக்க போது. ஹூ ஆர் த ட்ரேடர் இன் ஆயில்ஸ்? ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். என்னையும் கொஞ்சம் வாழ வைங்க. தென் த சப்போர்ட் லெவல்ஸ் ஆஃப் ஆயில் $68 த ஃபஸ்ட்டு சப்போர்ட். அதையும் உடச்சி பிரேக் பண்ணாக்கா $66 நெக்ஸ்ட்டு சப்போர்ட் லெவல்ஸ். மறுபடியும் சொல்கிறேன், இந்த வார் முடிகிற வரைக்கும் இந்த ஆயில் ப்ரைஸும் கோல்டு ப்ரைஸும் கீழே ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு வேளை ப்ராஃபிட் புக்கிங்கால் சம்டைம்ஸ் கீழே வரலாம். அப்போ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், நல்லா பை பண்ணிக்கோங்க. மறுபடியும் மேலே போகும்போது செல் பண்ணுங்கள். பை ஆன் டிப், செல் ஆன் ரைஸ். இந்த ஃபார்முலாவை இதுக்கு பயன்படுத்திக்கோங்க. தொடர்ந்து என்னுடைய வீடியோக்களை பாருங்கள். நான் ஒன்லி கோல்டு அண்ட் ஆயில் மட்டும் சொல்ல போகிறதில்ல. இந்தியன் மார்க்கெட்டில் நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸ் லெவல்ஸை சொல்லுவேன். நிறைய இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.